Good day to you all. I'm glad to meet you all again. இன்றைக்கு நாம able, not able பற்றி ஒரு விளக்கம் கமெண்டில் கேட்கப்பட்டிருந்தது. அதைத்தான் தெளிவாக பார்க்க போன்றோம். able என்பது தமிழில் செயலாற்றும் வல்லமையுடைய அல்லது செயல்திறன் கொண்ட என்றவாறாக பொருள்படும் ஒரு adjective பெயருரு சொல்லாக காணப்படுகிறது. இதன் ஒத்த பொருளாக நாம் எபிலிட்டி என்பதை கொள்ளலாம், அதாவது இயலுமையை குறிக்கிறது. இந்த இயலுமையானது மேபி பிசிக்கல் ஸ்ட்ரென்த் ஆர் மென்டல் பவர் ஆர் ஸ்கில் ஆர் டைம் ஆர் மணி ஆர் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்க முடியும். ஏபிள் என்பதன் எதிர்ப்பதமாக நாம் நாட் ஏபிள் என்பதை பார்க்க முடியும். அதனுடைய அர்த்தமாக அப்போ எவற்றையெல்லாம் நாம் கொள்ள முடியும்? செயலாற்றும் வல்லமையற்ற, செயற்திறனற்ற, திறனற்ற, இயலாத என்றவாறாக பொருள் கொள்ளலாம். உதாரணத்துக்கு நாம் ஒரு சில சொற்றொடர்களையும் அவற்றின் அர்த்தங்களையும் பார்ப்போம். ஏபிள் டு டூ செய்யக்கூடிய, செய்யும் திறன் உள்ள என்றவாறு பொருள்படும். அப்படியானால் நாட் ஏபிள் டு டூ என்பதை எவ்வாறு பொருள் கொள்ளலாம்? வெரி குட், செய்ய முடியாத, செய்யும் திறனற்ற என்றவாறு பொருள் கொள்ளலாம். ஏபிள் டு ஒர்க் அப்படின்னா வேலை செய்யும் திறன் உள்ள, வேலை செய்யக்கூடிய, வேலை செய்யும் வல்லமை உள்ள என்றவாறு பொருள் கொள்ளலாம். இதையே எதிர்ப்பதமாக நெகட்டிவாக சொல்ல வேண்டுமானால் நாட் ஏபிள் டு ஒர்க், வேலை செய்யும் திறனற்ற, வேலை செய்யும் இயல்பற்ற, வேலை செய்ய முடியாத என்றவாறு பொருள் கொள்ளலாம். அதே போல ஏபிள் டு ஹெல்ப், இதை எப்படி சொல்லலாம்? கமெண்ட் பண்ணுங்க. வெரி குட், இதனுடைய எதிர்ப்பதம் என்ன? நாட் ஏபிள் டு ஹெல்ப். அதுக்கு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அமேசிங். இப்ப நாங்கள் இவற்றையெல்லாம் வாக்கியங்களில் பயன்படுத்த வேண்டுமாயின் ஏதாவது ஒரு டென்ஸில் பயன்படுத்த வேண்டும் அல்லவா? ஏபிள் என்பது அட்ஜெக்டிவ் என்று பார்த்தோம். ஆகையால் அட்ஜெக்டிவ்ஸ் நாம் வாக்கியங்களில் எங்கெல்லாம் பயன்படுத்துவோம் என்கிற 10 டே கிளாஸ்ல பார்த்தோம். பார்வையிடாதவர்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கின்றேன், பார்த்துக் கொள்ளுங்கள். நவுனுக்கு முன்னால பயன்படுத்தலாம், இல்லைன்னு சொன்னா பி ஃபார்ம் வெர்புக்கு பின்னால பயன்படுத்தலாம். அப்போ டென்ஸ காட்டுறதுக்கு நாங்க இங்க பி ஃபார்ம் வெர்ப்ஸ பயன்படுத்த முடியும். அப்போ பி ஃபார்ம்ஸை முக்காலங்களிலும் நாம் எடுத்து நோக்குவோமா? இன் பிரசன்ட்ல ஆமிசா, பாஸ்ட்ல வாஸ் வர், ஃபியூச்சர்ல வில் பி என்றவாறு அமையும். இவற்றோடு நாம் ஏபிள் டு அல்லது நாட் ஏபிள் டு என்பதை பயன்படுத்தி இவற்றிற்கு பின்னால் V1 ஃபார்மில் வினைச்சொல்லை பயன்படுத்த வேண்டும். எவ்வாறு பயன்படுத்துவோம்? V1 ஃபார்ம்ல. உதாரண வாக்கியங்கள் பார்ப்போமா? நான் நீச்சல் அடிக்க கூடியவராக இருக்கிறேன், நீச்சல் அடிக்கும் திறன் உள்ளவராக இருக்கிறேன். இப்படி எப்படி வேணுமென்றாலும் சொல்லலாம். என்னால் நீச்சல் அடிக்க முடியும் என்று கூட சொல்லலாம். இதை நாங்க ஆங்கிலத்துல I am able to swim, I am able to swim. இதன் அர்த்தம் என்னவா இருக்கலாம்? I have that skill, I have the physical strength, I have the mental power, I have opportunity, I have time to swim. இப்படி பலவாறாக நாம் அதன் அர்த்தத்தை கொள்ள முடியும். அப்போ இதனுடைய எதிர்ப்பதம் என்ன? நான் நீச்சல் அடிக்கும் திறன் அற்று இருக்கிறேன். அது நாங்க எப்படி சொல்லியிருக்கலாம்? I am not able to swim, I'm not able to swim. எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. வெரி குட். இப்போ எங்க கூட சேர்ந்து சொல்லுங்க. I'm not able to swim, I am not able to swim. அவன் தன்னுடைய கனவை, அதாவது அவனுடைய கனவை உணரக்கூடியவனாக இருக்கிறான். உங்களுக்கே தெரியும், சில பேருக்கு தங்களுடைய கனவு அல்லது தங்களுடைய எய்ம் என்னன்னு அவங்களுக்கே தெரியாம இருக்கு. ஆனால் இங்கு அவன் தன்னுடைய கனவை உணரக்கூடியவனாக இருக்கிறான். அவன் இருக்கிறான், he is. present tenseல ஏன் இஸ் பயன்படுத்தினோம்? he என்பது third person singular subject, அதாவது பேசப்படுகின்ற ஒருமை எழுவார். ஆகையால் is உணரக்கூடியவனாக, உணரும் திறன் உள்ளவனாக. அப்போ he is able to
V1 formula verb பயன்படுத்த வேண்டும். He is able to. He is able to realize. He is able to realize. Realize what? எதை உணரக்கூடியவனாக இருக்கிறான்? His dream. தன்னுடைய கனவை. எல்லாரும் ஒருக்க மறுமுறையும் சொல்லி பாருங்க. He is able to realize his dream. Again. Amazing. இப்ப எங்க கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. He is able to realize his dream. அப்போ உங்களுக்கான வினா, அவள் தன்னுடைய கனவை உணரக்கூடியவளாக இருக்கிறாள். Please comment it now. Wonderful. You got it. அடுத்து நாங்க பாப்போம். அவள் தன்னுடைய கனவை உணர முடியாதவளாக இருக்கிறாள். அப்போ எதிர்மறை வடிவத்தை பயன்படுத்த வேண்டும். She is able to என்றால் அவளுக்கு உணரக்கூடியதாக இருக்கிறது, உணரும் திறன் உள்ளவளாக இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். முடியாதவளாக இருக்கிறாள் என்றால் she is not able to realize her dream. She is not able to realize her dream. இங்க நாம் is not என்பதை isn't அப்படின்னு shortened form பயன்படுத்தியும் சொல்லலாம். சொல்லி பார்ப்போமா? She isn't able to realize her dream. She isn't able to realize her dream. Again, she isn't able to realize her dream. Very good. அடுத்த உதாரணங்கள் பார்ப்போம். நான் உனக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருந்தேன். கடந்த காலத்துல சொல்றேன். யார்? நான். I இருந்தேன் was. I was. ஏன் கடந்த காலத்துல ஒருமே எல்லாத்துக்குமே நாங்க was தான் பயன்படுத்துவோம். I was able to V1 form verb. உதவி செய்யறது help. I was able to help. யாருக்கு? உனக்கு. I was able to help you. அப்ப நான் உதவி செய்யக்கூடியவனாக இருந்தேன். I was able to help you. Again, I was able to help you. எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Well done. அவள் அவனுக்கு உதவி செய்ய முடியாதவளாக இருந்தாள். அவள் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாள்? உதவி செய்ய முடியாதவளாக இருந்தாள். அவள் she இருந்தாள் was முடியாதவளாக. அப்போ she was not able to help him. She was not able to help him. She was not able to help him. Very good. ஷீலா திறமையாக நடனம் ஆடக்கூடியவளாக இருப்பாள். என்ன காலத்துல சொல்றோம்? Very good. எதிர்காலத்துல சொல்றோம். Future. எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன். அப்போ ஷீலா எப்படி இருப்பா? ஒரு காலத்துல திறமையா நடனம் ஆடக்கூடியவளாக இருப்பாள். யார்? ஷீலா. ஷீலா இருப்பாள் will be ஏதோ ஒரு செயலை செய்யும் திறனுள்ளவளாக will be able to என்ன செயல்? Very good. Dance. Will be able to dance திறமையாக excellently. Sheila will be able to dance excellently. Again, Sheila will be able to dance excellently. எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Amazing. அவள் புதிய விடயங்களை விரைவாக கற்றுக்கொள்ள இயலாதவளாக இருப்பாள். அவளை நாங்கள் அவதானிச்சு பார்த்ததுல விளங்கி கொண்டது என்ன? புதிய விடயங்களை விரைவாக கற்றுக்கொள்ள இயலாதவளாக இருப்பாள். கற்றுக்கொள்ளுவா, பட் அவக்கு விரைவா கற்றுக்கொள்ள முடியாம இருக்கு. அப்போ எதிர்மறை வடிவத்துல எதிர்காலத்தை பற்றி சொல்ல போன்றோம். will not என்பதை எப்படி சுருக்கமாக சொல்வோம்? Very good. Want.
She won't be able to. She won't be able to. கற்றுக்கொள்ளல், learn. She won't be able to learn புதிய விடயங்களை, new things, விரைவாக, quickly. She won't be able to learn new things quickly. எல்லாரும் வாய் விட்டுருக்க என் கூட சேர்ந்து சொல்லுங்க. She won't be able to learn new things quickly. ரொம்ப இலகுவா இருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. முடிந்தவரை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. என்னுடைய அப்பா என்னை மகிழ்ச்சி அடைய வைக்கக்கூடியவராக இருக்கிறார். என்றைக்குமே என்ன கவலைப்பட விடுறதில்லை, எப்பயுமே என்ன மகிழ்ச்சி அடைய வைக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ நிகழ்காலத்துல நாங்க சொல்றோம் மை டேட், தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட், படர்க்கை ஒருமை எழுவாய். இப்போ ஹெல்பிங் வெர்ப் என்ன வரும்? வெரி குட், இஸ். மை டேட் இஸ் able to make me happy. My dad is able to make me happy. Again, my dad is able to make me happy. இப்போ உங்களுக்கு அனவினா, என்னுடைய அம்மம்மா என்னை மகிழ்ச்சி அடைய வைக்க கூடியவராக இருந்தார். கடந்த காலத்தை பற்றி சொல்றேன். இப்ப அம்மம்மா இல்ல, அம்மம்மா எப்படிப்பட்டவராக இருந்தார்? என்னை மகிழ்ச்சி அடைய வைக்க கூடியவராக இருந்தார். Please comment your answer. Splendid. You nailed it. ராஜா மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாதவனாக இருக்கிறான் அல்லது விளங்கிக் கொள்ள முடியாதவனாக இருக்கிறான். மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பவனாகவே இல்லை. எப்படி வேண்டுமென்றாலும் நாங்க பேச்சு வழக்கில் பேசிக்கொள்வோம். இதை நாங்க ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமானால் எப்படி சொல்ல வேண்டும்? ராஜா is not able to understand. ராஜா is not able to understand the feelings of others. மற்றவர்களுடைய உணர்வுகளை, the feelings of others. Again, Raja is not able to understand the feelings of others. எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாப்போமா? வாங்க சேர்ந்து சொல்லி பாப்போம். Raja is not able to understand the feelings of others. Once again, Raja is not able to understand the feelings of others. இப்போ இதையே நாங்க கடந்த காலத்துல சொல்லி பாப்போம். எப்படி சொல்லியிருப்போம்? ராஜா மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாதவனாக இருந்தான். இப்ப கடந்த காலத்துல அப்படி இருந்தான், ஆனா இப்ப பரவாயில்ல அப்படின்னு நாங்க பேச போறோம். இப்ப நாங்க பார்க்க போறது இந்த பகுதியை மட்டும்தான். அப்போ கடந்த காலத்துல அப்படிப்பட்டவனாக இருந்தான். ராஜா was not able to understand the feelings of others. Raja was not able to understand the feelings of others. மறுமுறை சொல்லி பாப்போமா? நாங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லி பாப்போம். Raja was not able to understand the feelings of others. இப்போ இதை எதிர்காலத்தில் சொல்ல போன்றோம். இது உங்களுக்கான வினா. ராஜா மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள இயலாதவனாக அல்லது புரிந்து கொள்ள முடியாதவனாக இருப்பான். Please comment your answer. Amazing. You got it. இனி வினாக்கள் அமைத்து பார்ப்போமா? உங்க அனைவருக்கும் தெரியும், நாம் வினாக்களை அமைக்க வேண்டுமாயின் ஹெல்பிங் வேர்ப்ஸ் தான் முதலாவதாக போடுவோம். இங்கு பி ஃபார்ம்ஸ் தான் ஹெல்பிங் வேர்ப்ஸாக பயன்பட்டன. பிரசன்ட் டென்ஸ்ல என்ன பயன்படுத்துறோம்? am is are, பாஸ்ட்ல was were, ஃபியூச்சர்ல will be. இதன் பிற்பாடு சப்ஜெக்ட் போட்டு அதற்கு பிறகு able to அல்லது not able to என்பதோடு V1 ஃபார்ம்ல பிரதான வினைச்சொல் அமைய வேண்டும். உதாரணங்களை பார்க்கும் போது உங்களுக்கு மேலதிக விளக்கம் இலகுவாக கிடைத்துவிடும். நீ என்னை இன்று மாலை சந்திக்க கூடியதாக இருக்குமா? வினா. Are you able to meet me? பிஃபார்ம் verb முதலாவதா போட்டோம். அடுத்தது என்ன? சப்ஜெக்ட் யூ, நீ. இயலுமா இருக்குமா? able to meet யாரை? என்னை, me. எப்போது? இன்று மாலை, டுடே ஈவினிங் என்று சொல்ல மாட்டோம். நிறைய வீடியோக்கள்ல பார்த்திருக்கிறோம்.
இன்று மாலை அப்படின்னா திஸ் ஈவினிங் என்று சொல்வோம். இன்று காலை திஸ் மார்னிங், இன்றிரவு டுநைட், இப்படி என்று பல வீடியோக்கள்ல பார்த்திருக்கிறோம். இருந்தாலும் மறுமுறை உங்களுக்கு ஞாபகப்படுத்தியுள்ளேன். வினாவை மறுமுறை கேட்டு பார்ப்போமா? Are you able to meet me this evening? Again, are you able to meet me this evening? Once again, are you able to meet me this evening? Very good. இப்போ உங்களுக்கான வினா, அவள் அந்த வேலையை முடிக்க கூடியதாக இருக்குமா? அவள் அந்த வேலையை முடிக்க கூடியதாக இருக்குமா? Please comment your answer. Very good. அவர்கள் மீண்டும் ஒருவரையொருவர் சந்திக்க முடியாமல் போயிருமோ? எதிர்மறை வினா. Want they, want என்பது என்ன? Will not என்பதன் சுருக்க வடிவம். Want they be able to meet each other, ஒருவரையொருவர் மீண்டும், again. Want they be able to meet each other again? மறுமுறை சொல்லி பார்ப்போமா? Want they be able to meet each other again? அவள் அவனை சந்திக்க முடியாமல் போனதா? கடந்த காலத்தை பற்றி வினவுகிறோம். Was she not able to meet him? Was she not able to meet him? அடுத்த வினா ஒன்று பார்ப்போமா? நீ என்னை நம்ப முடியாமல் இருக்கிறதா? நான் ஏதோ சொல்றேன், ஆனா அவங்க நம்புற மாதிரி எனக்கு புலப்பட இல்லை. நீ என்னை நம்ப முடியாமல் இருக்கிறா? எப்படி ஆங்கிலத்துல கேட்கலாம்? Are you not able to believe me? Are you not able to believe me? Again, are you not able to believe me? அப்போ இதை இப்படித்தான் கேட்க வேணுமான்னு சொன்னா நிச்சயமா இல்லை. வேறு வழியில எல்லாம் கேட்கலாம். இதுவும் ஒரு வழி. இப்போ உங்களுக்கான வினாக்களை தருகிறேன், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிராக்டிஸ் மேக்ஸ் யூ பெர்ஃபெக்ட். நீங்க எந்த அளவு பயிற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவு நீங்க மறக்கவும் மாட்டீங்க. உங்கள் திறனும் வளர்த்து கொள்ளப்படும். நீ எனக்கு சொல்ல முடியாமல் இருக்கிறதா? அவள் புத்தகத்தை வாசிக்க முடியாமல் இருந்ததா? அவன் அவளை திருமணம் செய்ய இயலாமல் போய்விடுமா? எதிர்காலத்தை பற்றி கேக்குறீங்க. ராணி இந்த வேலையை பூரணப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. Please comment your answers. Don't hesitate to comment or don't ignore the comment section. நான் திரும்ப வீடியோக்குள்ள சொல்றது, கமெண்ட் பண்ண தயக்கப்படவும் வேணாம், அலட்சியமா இக்னோர் பண்ணிட்டும் போகாதீங்க என்று சொல்லி. Because practice makes you perfect. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. அதே போல முடிந்தவரை யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்காவிடில் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.